அரியலூர் மாவட்டத்தில் சமூக ஆர்வலர் விஸ்வநாதன் கொலையில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செந்துறை அருகே உள்ள சோழன்குடிக்காடு கிராமத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் விஸ்வநாதன் ஊழலுக்கு எதிராக அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் மீது பல்வேறு புகார்களை அளித்து வந்தார். இவர் திடீரென மாயமானதாக அவரது குடும்பத்தினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தனர். இதனையடுத்து விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் விஸ்வநாதன் கொலை செய்யப்பட்டதை கண்டுபிடித்தனர். இந்த கொலை தொடர்பாக கூலிப்படையை சேர்ந்த பாலமுருகன், பாஸ்கர், அழகர் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். அவர்களின் வாக்குமூலத்தை அடுத்து வெள்ளாற்றில் புதைக்கப்பட்டிருந்த விஸ்வநாதனின் சடலத்தை தோண்டி எடுத்தனர். இந்த கொலை தொடர்பாக கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த திமுக பிரமுகர் மகேந்திரனின் உதவியாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனிடையே விஸ்வநாதன் கொலையில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கைது பண்ணியிருக்கிற எதிராளிக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அவங்க வெறும் அம்பு. இதுக்கு பின்னாடி யாரும் அடுத்த குரூப் ஒன்று இருக்குது. ஏன்னா அவங்களை எங்களை கொலை பண்ண வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு எதுவும் கிடையாது. அவங்களுக்கு எங்களுக்கு எந்தவித பகைமையும் கிடையாது. அதனால எனக்கு அண்ணாருங்க அவரை கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலையில பின்னாடி இருக்கிற அம்பு எய்தவங்களை யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் முதல் வேலை.